ஏமா தேவி, நீ சத்தியம் பண்ணுமா? ஏய், அவளுக்கு என்ன? அவ ஏன் வளர்ப்பு. நான் சொல்றத மட்டும் கேட்டு வளர்ந்தவ. அவ எனக்கு எதிராக இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டா. இவங்க எல்லாருமே மாமாவோட பிள்ளைங்க தானே. தேவி அக்கா மட்டும் சத்தியம் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அதானே பாட்டி, சத்தியம் எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தானே. தேவி, சத்தியம் பண்ணு. அதுக்கு என்ன அம்மாச்சி, நான் எந்த தப்பும் பண்ணல, சத்தியம் பண்றேன். எனக்கு என்ன பயம் இருக்கு? ஐயா காட்டு கருப்பு, சத்தியமா நான் அந்த பணத்தை எடுக்கவும் இல்ல, கள்ள நோட்டை மாத்தி வைக்கவும் இல்ல. இது சத்தியம். ஏலே வெட்டி பயல, நீதான் மிச்சம். முன்னாடி வாடா. எல்லாரும் பண்ணிட்டாங்க, நான் மட்டும் பண்ணாம போனா நல்லா இருக்காதுல்ல. தோ வரேன். காட்டு கருப்பு மேல சத்தியமா நான் அந்த பணத்தை டேய் கையவிடியா? டேய் வேணாண்டா, சொன்னா கேளுடா. கையவிடியான்னு சொல்றல்ல. டேய் வேணாண்டா, சொன்னா கேளுடா. மனோ கையடியா. டேய் என்னையா பண்ற? டேய் வேணாண்டா ஜீவா, சொன்னா கேளு. விடியா? வேணாண்டா மனோ சொன்னா கேளு. டேய் கையவிடியா? டேய் போய் சத்தியம் பண்ணா சாமி தண்டிச்சிரும்டா. அப்பதான் பாத்தீங்களா? அப்ப பணத்தை இவன் தான் எடுத்திருக்கான். நினைச்சேன்டா, நான் நினைச்சேன். ஐயோ ஏய், அத்தை, யாரு பேசக்கூடாது. பாடா. ஏய், ஐயோ அத்தை, அத்தை, போடா. பாட்டி, உன்னை சோத்த போட்டு வளர்த்ததுக்கு நீ காட்டுற நன்றியா இது? போடா வெளிய. வா. இவன் பண்ண தப்புக்கு போலீஸ் என்ன புடிச்சு அடிச்சாங்க. அப்ப கூட ஒரு வார்த்தை கூட பேசல அவன். அதை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு நின்னா அவன். இப்பவே போலீஸ்க்கு போன் போட்டு இவனை வந்து புடிச்சிட்டு போக சொல்றேன். டேய், டேய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஐயோ, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஏன் கௌரவம் தான் போகும். அப்பா இவனை இப்படி விட சொல்றீங்களா? இந்த பாரு, இனிமே இவனுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. எடுத்த 5 லட்சத்தோட திரும்ப வந்தா வா, இல்லன்னா இந்த வீட்டுக்குள்ளே நீ காலை வைக்க கூடாது. போ வெளியே. பணம் இல்லாம வந்தா நீ மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டி இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. பாட்டி, என்ன எதுக்கு இதுல இழுக்கிறீங்க? ஏய், பேசாத. உனக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். 2 பேரும் சேர்ந்துதான் இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க. எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. அதான் சாமி மேலேயே சத்தியம் பண்ணினேன். அடியே, நீ அவன் பொண்டாட்டி, அவனுக்கு ஆதரவா நீ என்ன வேணாலும் செய்வ. ஜீவா ஏன்டா அப்படி பண்ண? எதுக்காக அந்த பணத்தை எடுத்த? கேக்குறல, வாய் திறந்து பேசுறா. டேய், இத்தனை நாளைக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தடா, ஆனா சொந்த வீட்டு பணத்தை திருடுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. எதுக்காடா பணத்தை எடுத்த? அதையாவது சொல்றா. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? இல்ல யாருக்காவது பணத்தை எடுத்து கொடுத்தியா? டேய், ஏன்டா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற? சொல்றா. என்ன பேசுவான் அவன்? திருடிட்டாங்கிறது தெரிஞ்சு போச்சுல, இனி ஏதாவது பெருசா கதை கதை சொல்லுவானோ என்னமோ. சரி, தெரியாம தான் கேக்குறேன். உன் கூட பிறந்த அண்ணன் தானே அவரு. போலீஸ் அடிச்சப்ப அவருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? அக்கறை இருந்தா அன்னைக்கு உண்மையை சொல்லிருப்பானே. என்ன அடி வாங்க விட்டு வேடிக்கை பார்த்தல நீ. டேய் 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 டேய், இருடா. டேய் அடிக்காம இவனுக்கு அப்படியே தொட்டில் கட்டி தாளாட சொல்றியா? ரவுடிசம் திருட்டு தரணும் எல்லாத்தையும் கைவசம் வச்சிருக்காங்க. சொந்த வீட்டிலே திருநவன் இன்னும் வெளியே எங்கெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா அது புத்தியதான் காட்டும். மத்தவங்க காசை எடுத்து செலவு பண்றதுக்கு நீ நாடுகிட்டு தொங்கலாடா.
அத்தை ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், நீ பேசாத. இவன் தப்பு பண்ணும் போதெல்லாம் நீதான் காப்பாத்திருக்க. அப்பதா ஏய், அது வந்து அப்பதா நீ வாய முடியா? அதான் தெரிஞ்சிருச்சுல. இப்ப என்ன? டேய் ஏய், பார்த்தல இவனுக்கு நீ சப்போர்ட் பண்ற. தப்பு பண்ணிட்டு எவ்வளவு திமிரா நிக்கிறான் பாரு. அப்பதா இவனுக்கெல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது அப்பதா. இவனை டேய் விடுடா நிறுத்துங்க. என்ன பேசுறீங்க நீங்க? இவனை கொண்டுட்டு நீங்க ஜெயிலுக்கு போவீங்களா? வாங்க முதல்ல வாங்க. விடு டேய். அத்தை தெரியாம தப்பு பண்ணிட்டான் அத்தை. அவனை வெளியே அனுப்புனா அவன் எங்க போவான்? என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு பையன் இல்ல அத்தை. உனக்காக தான் அவனை இத்தனை நாள் நான் வீட்டுக்குள்ள விட்டு வச்சேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட இவனை நான் வீட்டுல விட மாட்டேன். எனக்கு என் பணம் வேணும். அத்தை பணத்தை திருப்பி கொடுத்துருவான் அத்தை. எப்படி கொடுப்பான் அவன்? வேற எங்கேயாவது போய் திருடிட்டு வந்தாதான் உண்டு. ஏன்னா அது அவனுக்கு கைவந்த கலையாச்சே. ஏண்டா இப்படி எல்லாம் சொல்ற? அவன் உன் தம்பி தானே? ஆ, நான் அடி வாங்கும்போது அண்ணன்னு பார்த்தானே இவன். டேய், என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்துட்டியடா. ஏய் சக்தி, போது நிறுத்து. இவன் இந்த வாசலை தாண்டி உள்ள வரக்கூடாது. அம்மா ஒரு தடவை இன்னும் கொஞ்சம் யோசிச்சு. டேய், நான் முடிவு பண்ணிட்டேன். இவன் வரணும்னு யாராவது நினைச்சீங்கன்னா அவன் கூடவே வெளியே போயிடுங்க. இருட்டு பையன். ஏய், வழி விடுறா. அப்பவே தெரியும்டா நீ தான் எடுத்திருப்பேன்னு. ஏன்னா உன்னை தவிர இந்த மாதிரி கேவலமான ஒரு புத்தி இருக்கிறவங்க யாரும் இல்ல. அம்மாச்சி சொன்னதை கேட்டல, வந்தா பணத்தோட வா, இல்ல அப்படியே போயிடு. நான் இத்தனை வருஷத்துல ஒத்த ரூபா கூட அம்மா கிட்ட இருந்து எடுத்தது இல்ல. உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி புத்தி வந்துச்சு? சக்தி வா போலாம். சிஸ்டர், ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு. உள்ள இருந்து ஒரு சேர் மட்டும் எடுத்துட்டு வா. ஏய் நில்லு கையில. இவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண அப்புறம் உன்னையும் அப்பத்தா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க பாத்துக்க. அண்ணா போ உள்ள போ. சரி வேணாம் போ.